அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரிகளே, அதாவது முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி என் பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது என்னுடைய யூடியூப் தளத்தில் என்னுடைய இந்த விடயங்களை பார்க்கக்கூடியவர்கள், செய்திகளை பார்க்கக்கூடியவர்கள் நாகரிகமான முறையில் கமெண்ட் போடுவதென்றால் நாகரிகமான முறையில் கமெண்ட் போடுவோம். அடுத்தது எனக்கு மட்டுமல்ல, எத்தனை பேர் யூடியூப் செய்கின்றார்கள், ஃபேஸ்புக்கிலே அவர்களுடைய விடயங்களை போடுகின்றார்கள். எனவே ஃபேஸ்புக்காக இருந்தாலும், அதாவது அதே போல் யூடியூபாக இருந்தாலும், யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக தேவையில்லாத வார்த்தைகளை பதிவிட வேண்டாம், அநாகரிகமான வார்த்தைகளை கொண்டு பதிவுகளை கமெண்ட்களை போட வேண்டாம் என்று உங்களிடத்தில் பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். அதாவது இன்று நான் பேசப்போகின்ற விடயம் ஹருணி அமரசூரிய. அதாவது எங்களுக்கு தெரியும், இந்த மாதம் 21ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அந்த ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டி நடைபெற்றது. அதாவது கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி, அதே போன்று HAPயுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும், அதே போல் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய எக்ஸலன்சி அனுரகுமார திசாநாயக்க MPPயுடைய தேசிய மக்கள் சக்தியுடைய தலைவர், இவர்கள் 3 பேருக்கும் மும்முனை போட்டி நடைபெற்றது. யார் ஜனாதிபதியாக வருவார் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடத்திலும் இருந்தது. அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவாரா, அல்லது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவாரா, அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் மத்தியில் இருந்து கடைசியில் எங்களுக்கு முடிவு அதாவது கிடைத்து விட்டது. அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 55 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று பொதுமக்களுடைய அமோக வரவேற்பை பெற்று ஜனாதிபதியாக, நாட்டுடைய இறைமை உள்ள ஜனாதிபதியாக, அதிபராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்னால் அவர் நாடாளுமன்றத்தை அப்படியே கலைத்து விட்டார். இப்பொழுது நாடாளுமன்றம் இல்லாத ஜனாதிபதியாகவும் நாடாளுமன்றம் இல்லாத இடைக்கால அமைச்சரவை என்று எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாட்டிலும் அது இருக்கின்றது, இடைக்கால அமைச்சரவை என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த நாடாளுமன்றத்தில் அவருடைய தேசிய மக்கள் சக்தியுடைய கட்சியில் இருப்பதே மூன்றே பேர். அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களும், அதே போன்று கௌரவ அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களும், அதே போன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராகவும் இப்பொழுது பிரதமராகவும் இருக்கக்கூடிய ஹரிணி அமரசூரிய அவர்களும். இந்த ஹரிணி அமரசூரிய அவர்களை பற்றித்தான் இன்று பேசலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது இலங்கை வரலாற்றில் 2 தசாப்தங்களுக்கு பிறகு ஒரு பெண் பிரதமர் நியமிக்கப்பட்டிருப்பது இந்த அரசாங்கத்தில். இவர், இந்த ஹரிணி அமரசூரிய என்பவர் 1970 3/6ஆம் திகதி பிறந்தார். காலி மாவட்டத்தில் பிறந்தார். இவர் ஒரு கல்வி பின்புலம் உள்ள ஒரு பெண்மணி, மனித உரிமை செயற்பாட்டாளர். அது மாத்திரமல்ல, ஓப்பன் யூனிவர்சிட்டி திறந்த பல்கலைக்கழகத்தில் லெக்சராக, பேராசிரியராக பணிபுரிந்த ஒருவர் தான் இந்த ஹரிணி அமரசூரிய அவர்கள். 2020ஆம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஊடாக தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு பிரவேசிக்கின்றார். 2024ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 21ஆம் திகதி நடைபெற்ற தேர்தலில், அதாவது ஜனாதிபதி தேர்தலில், நாடளாவிய ரீதியில் தேசிய மக்கள் சக்தியின் அதிபர் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பிரதமராக ஹரிணி அமரசூரிய அவர்கள் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு இடைக்கால அரசு நிறுவப்பட்டுள்ளது. இந்த ஹரிணி அமரசூரிய என்பவர் இலங்கையில் 16வது பிரதமராக தடம் பதித்திருக்கின்றார். ஹரிணி அமரசூரிய என்பவர் அதாவது இலங்கை வரலாற்றில் 16வது பிரதமர் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்ல,
இலங்கையில் 3வது பெண் பிரதமர் என்ற அந்தஸ்தையும் பெற்றிருக்கின்றார். முதலாவது இலங்கையில் பெண் பிரதமர் ஸ்ரீமாஓ பண்டாரநாயக்க அவர்கள். அதாவது SWRD பண்டாரநாயக்க அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் ஸ்ரீமாஓ பண்டாரநாயக்க அவர்கள் பிரதமராக நியமிக்கப்படுகின்றார்கள். அதற்கு அடுத்ததாக ஸ்ரீமாஓ பண்டாரநாயக்க SWRD பண்டாரநாயக்க அவருடைய மகள் சந்திரிகா குமாரதுங்க என்பவர் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதற்கு பின்னால் 2 தசாப்தங்களுக்கு பின்னால் ஹரிணி அமரசூரிய என்பவர் பிரதமராக இந்த MPP தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினராக இருந்த ஹரிணி அமரசூரிய அவர்கள் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் ஒரு அரசியல் பின்புலம் அற்றவர். இவருக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, அரசியலில் எந்த விதமான அனுபவம் அற்றவர். ஆனால் கல்வி புலனுள்ளவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை எடுத்தாலும் அதேபோன்று ஸ்ரீமாஓ பண்டாரநாயக்க குமாரதுங்கவை எடுத்தாலும் அவர்கள் அரசியல் பின்புலத்தின் ஊடாக பிரதமராக நியமிக்கப்பட்டவர்கள். அதே போல் இந்த ஹரிணி அமரசூரிய என்பவர் அதிகமான அமைச்சு பதவிகளையும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கின்றார். நீதி அமைச்சு அவருக்கு கீழால், அதே போன்று கல்வி அமைச்சு அவருக்கு கீழால், தொழில் அமைச்சு அவருக்கு கீழால், கைத்தொழில் அமைச்சு அவருக்கு கீழால், அறிவியல் அமைச்சு அவருக்கு கீழால், தொழில்நுட்பம் அவருக்கு கீழால், சுகாதாரம் அவருக்கு கீழால், முதலீடு அவருக்கு கீழால் இருக்கின்றது. இந்த இவ்வளவு அமைச்சு பதவிகளையும் இவர் வைத்திருக்கின்றார். ஏனென்றால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது. எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இல்லை. 3 பேர் அமைச்சர்களாகவும் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் இடைக்கால அமைச்சு நிறுவப்பட்டு நாட்டை வழிநடாத்தி கொண்டு வருவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இவர் இந்த ஹரிணி அமரசூரிய என்பவர் ஒரு திருமணமாகாத ஒரு பெண். அரசியல் பிரவேசத்துக்கு முன் நாவல திறந்த பல்கலைக்கழகத்தில் சமூக அரசியல் துறை பேராசிரியராகவும் பேராசிரியராக கடமையாற்றியவர். கொழும்பு பிஷப் கல்லூரியில் கல்வியை தொடர்ந்த இவர் உயர்கல்விக்காக இவர்களுடைய பிறப்பிடம் ஹரிணி அமரசூரியவுடைய பிறப்பிடம் காலி மாவட்டமாக இருந்தாலும் பின்னர் கொழும்புக்கு இடம் பெயர்ந்து விட்டார்கள். கொழும்புக்கு வந்து அந்த கொழும்பு பிஷப் கல்லூரியில் கல்வியை தொடர்ந்தார்கள். அதற்கு பின்னால் உயர்கல்விக்காக டில்லி யூனிவர்சிட்டியில் சமூகவியல் கற்கை நெறியில் தனது முதல் பட்ட படிப்பை பெற்றார். அதற்கு பின்னால் ஆஸ்திரேலியா சிட்னி யூனிவர்சிட்டியிலையும் இன்னொரு கற்கை நெறிகளை பூர்த்தி செய்துள்ளார். எந்த அரசியல் பின்னணியும் இல்லாத ஒருவர் எந்த விதமான அரசியல் பின்னணியும் இல்லாத ஒருவர் இந்த ஹரிணி அமரசூரிய அவர்கள். இவர் தேர்தலுக்கு முதல் நாள், அதாவது பொது ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கின்றார். நான் தேர்தல் பணிகளுக்காக நாடு முழுவதும் 21,500 கிலோமீட்டர் பயணம் செய்திருக்கின்றேன். 100க்கும் அதிகமான மீட்டிங்களில் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆயிரக்கணக்கான மக்கள்களை சந்தித்திருக்கின்றேன் என்ற மிகவும் அழகான ஒரு பதிவை இட்டிருக்கின்றார். அந்த அளவுக்கு தேசிய மக்கள் சக்திக்காக வேண்டி கஷ்டப்பட்ட இந்த கட்சியை வளர்ப்பதற்காக மேடைகளில் ஏறி பேசிய கட்சியை வளர்த்த ஒரு பெண்மணி தான் இந்த ஹரிணி அமரசூரிய அவர்கள். அதே போன்று எந்த அளவுக்கு என்றால் அந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் 94 பிரைம் மினிஸ்டராக இருந்து அதே ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வரலாறு காணாத வெற்றி வாகை சூடினார். 2வது பிரதமராக இருந்து அதே ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் அமோக வெற்றி வாய்ப்பை வாக்குகளை எடுத்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அதே போல் இந்த ஹரிணி அமரசூரிய என்பவரை எடுத்துக்கொண்டால் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், அதே போன்று தெற்காசியா முழுவதும், அதாவது தெற்காசியா முழுவதும் உள்ள நாடுகளை எடுத்துக்கொண்டால் அரசியல் பின்புலம் உள்ளவர்கள்தான் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உதாரணமாக பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் பெனாசிர் அலி பூட்டோ இவர்களும் ஒரு அரசியல் பின்புலம் உள்ளவர்கள்தான், பின்புலம் இருந்துதான் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார்கள்.
அதே போன்று பங்களாதேஷை எடுத்துக்கொண்டால் ஷேக் ஹசீனா, இவர்களும் ஒரு அரசியல், இவருடைய ஃபெமிலியும் ஒரு அரசியல் பின்புலம் உள்ளவர்கள். அதனால தான் ஷேக் ஹசீனா அவர்களும் பிரதமராக நியமிக்கப்பட்டார்கள். அதே போன்று இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், தாய்லாந்தில் புதிய ஒரு பிரதமர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது 37 வயதான ஒரு பிரதமர், பெண்மணி. இவரும் ஒரு அரசியல் பின்புலம் உள்ளவர் தான். அதே போன்று எந்த தெற்காசிய நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் அரசியல் பின்புலம் உள்ளவர்கள்தான் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் ஹரிணி அமரசூரி என்பவர் எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல் ஒரு பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன், என்னுடைய கருத்து கணிப்பீடு, அவர் ஒரு அதிகமாக படித்த ஒரு இன்டலெக்சுவல், ஒரு பெண்மணி என்று நான் நினைக்கின்றேன். அதனால் இன்ஷா அல்லாஹ் அவருக்கு அதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாது. அனுபவம் இல்லை என்பது ஒரு பொருட்டாக இருக்காது என்று நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எடுத்த பொறுப்பை நல்ல முறையில் நாட்டை கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஹரிணி அமரசூரிய தெற்காசியாவிலே வரலாறு படைத்திருக்கின்றார். ஏன் காரணம்? இவர் ஒரு அரசியல் பின்புலம் அல்லாதவர், அதாவது குறுகிய காலத்தில் ஒரு பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதுவும் ஒரு சாதனை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த கட்சி 2019 ஆண்டில் வெறும் 3% வாக்குகளைத்தான் ஜனாதிபதி தேர்தலில் பெற்றது என்று நான் நினைக்கின்றேன். குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு வாக்குகளை பெறுவதற்கு அந்த கட்சி குறுகிய அளவு இந்த அளவு செல்வாக்கை அடைவதற்கு காரணமும் இந்த ஹரிணி அமரசூரியவாகவும் இருக்கலாம். ஏன்? அவருடைய பேச்சு, அவருடைய பேச்சுத்திறன், அவருடைய நாவன்மை, அவருடைய படிப்பறிவு, இவைகளை வைத்து மக்களை அப்படியே என்ன செய்திருக்கின்றார்கள், ஈர்த்திருக்கின்றார்கள் அவருடைய கட்சிக்கு. அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் என்ன செய்தார்கள்? ஒரு மாற்றம் வேண்டும், மாற்றத்தை நோக்கி நகர்வோம் என்ற அடிப்படையில் பொதுவாக யோம்பிக்கும் மக்கள் இதுவரையில் கொடுத்தார்கள். பொதுவாக பெரமுனை, அதாவது மஹிந்த சார்ந்த கட்சிக்கும் கொடுத்தார்கள். அதே போன்று இன்னொரு கட்சிகளுக்கும் கொடுத்தார்கள். ஜனாதிபதி வந்தார்கள், பிரதமர் வந்தார்கள். ஆனால் நாட்டை நல்ல முறையில் யாரும் கொண்டு வரவில்லை. சொல்லுவார்கள், பேசினார்கள். பாராளுமன்றத்தில் மகாதீர் முகமதை பற்றி பேசுவார்கள், லீ குவான் யோவை பற்றி பேசினார்கள். ஆனால் அந்த லீ குவான் யோ அந்த சிங்கப்பூரை எப்படி கொண்டு வந்தாரோ, எப்படி நல்ல முறையில் கொண்டு வந்தாரோ, அந்த முறையில் கொண்டு வருவதற்கு எந்த ஜனாதிபதி, எந்த பிரதமரும் இதற்கு முன்னால் முயற்சிக்கலை. அதே போல் மகாதீர் முகமது மலேசியாவை எப்படி ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்தாரோ அவரை பற்றி பேசினார்கள். மலேசியாவை நல்ல ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக உருவாக்கிய ஒரு மகாதீர் முகமது என்று பேசினார்கள். ஆனால் அந்த மகாதீர் முகமது போன்று நாங்களும் இந்த ஸ்ரீலங்காவை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் யாரும் முயற்சிக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். 2019 வெறும் 3% வாக்குகளை எடுத்த கட்சி இப்பொழுது அமோக வெற்றி வாகை சூடியிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எடுத்த பொறுப்பை ஒழுங்கான முறையில் நிறைவேற்றுவார்கள் என்று நானும் நினைக்கின்றேன், நானும் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். Who is Harini Amarasuriya? After serving as a child protection psychosocial practitioner for several years, she joined the Open University of Sri Lanka as a senior lecturer in the field of sociology. She was an activist, becoming a member of the Federation University Teachers Association and joining protests demanding free education. Sri Lankan President appointed Dr. Harini Amarasuriya as a Prime Minister on Tuesday 24th this month. Harini Amarasuriya will serve as such ministers: Justice Ministers, Education, Labor, Industries, Science, Technology, Health and Investment. I think she serves with several ministries in history of Sri Lanka. Harini is an academic, intellectual activist and a former national list of MPP parliament members from the Marxist Party.
She was born the youngest of 3 children in March 1970 in Galle, southwestern coast. Her father was a planter in a tea estate. Harini Amarasuriya and her family shifted to Colombo. She attended Bishop College and Anglican Girls School in Colombo. She spent a year in the US, Australia while in schooling. She completed her BA Honours in Psychology from Hindu College, Delhi University. 1994 she followed with a Masters in Applied Anthropology and Development from University of Australia, and she doctorate in Social Anthropology from the University of Edinburgh. அதாவது நான் சொல்லப்பட்ட விடயங்கள் என்னவென்றால் அதிகமான நாடுகளில் ஆஸ்திரேலியாவில் ஸ்ரீலங்காவில் அதே போன்று டில்லியில் அதே போன்று இன்னொரு 2 நாடுகளில் அதிகமான நாடுகளுக்கு சென்று அவர் தன்னுடைய கல்வியை தொடர்ந்திருக்கின்றார். ஒரு டாக்டராக, ஒரு மாஸ்டராக, ஒரு BA சிறப்பு பட்டதாரியாக, இப்படியாக அதிகமான பட்டங்களை உடையவர் தான் இந்த ஹரிணி அமரசூரிய என்பவர். அதாவது அதிகம் படித்து பாண்டித்தியம் பெற்ற ஒரு பெண்மணி. இவர் ஒரு திருமணமாகாதவர். இவர் சம்பாதிப்பதற்கு வரவில்லை, நாட்டை ஒரு நல்லதொரு நிலைமைக்கு கொண்டு வருவோம் என்ற நிலைப்பாட்டை வைத்துத்தான் அதாவது MPPயுடைய தலைவர்கள், அதாவது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக் அவர்களும், அதே போன்று சகோதரர் விஜித ஹேரத் அவர்களும், அதே போன்று ஹரிணி அமரசூரிய தற்பொழுது பிரதமராக இருக்கக்கூடிய ஹரிணி அமரசூரிய அவர்களும் இடைக்கால அமைச்சு பதவிகளை வகித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அதாவது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு நவம்பர் அல்லது டிசம்பர் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று நினைக்கின்றேன். அந்த தேர்தலிலும் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் வெற்றி வாகை சூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெற்றி வாகை சூடி நாட்டை நல்ல முறையில் கொண்டு வந்தால் எல்லோருக்கும் போதும். நாட்டில் உள்ள பொருட்களுக்கு விலையை குறைக்க வேண்டும். விலைகள் அதிகம், சுமைகள் அதிகம் என்று ஒவ்வொரு குடும்பங்களுக்கும். அதே போன்று எந்த பொருட்களை பார்த்தாலும் எந்த பொருட்களுக்கும் ஒரு கட்டுப்பாட்டு விலை இல்லை. சென்ற அரசாங்கங்களில் எந்த விதமான கட்டுப்பாட்டு விலைகளும் இல்லை. கடைக்காரர்கள் அவர்கள் நினைத்த மாதிரி அவர்கள் விலையை அதிகரித்து சாமான்களுக்கு விலைகளை அதிகரித்து விட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஹரிணி அமரசூரிய அவர்கள் தன்னுடைய பிரத்யேக பர்சனல் செக்ரட்டரியாக ஒரு முஸ்லீம் பெண்மணி, கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவங்களுக்கு தெரியும், ஷேக் இஷதீன், முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னை நாள் பிரதி அமைச்சர், முன்னை நாள் அமைச்சராக இருந்த, தற்பொழுதும் இருக்கக்கூடிய, பாராளுமன்றத்தில் இல்லை, தற்பொழுதும் உயிரோடு இருக்கக்கூடிய ஷேக் இஷதீனுடைய அவர்களுடைய மகள் பர்சனல் செக்ரட்டரியாக, பிரத்யேக செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பது முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு கௌரவத்தை தந்திருக்கின்றது என்று என்னுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே எல்லோரும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நாட்டை எந்த நிலைமைக்கு கொண்டு போகின்றார்கள் என்று. அவர்கள் நன்றாக செய்தால் நாட்டுடைய விலைவாசிகளை, பொருட்களுடைய விலைவாசிகளை குறைத்து மக்களுடைய சுமைகளை குறைப்பார்கள் என்றால், எங்களுக்கு ஒரு அரசியல் என்பது ஒரு மார்க்கம் அல்ல. மார்க்கத்தை தான் நாங்கள் தலையில் வைத்து மதிக்க வேண்டும், உள்ளத்தில் வைத்து மதிக்க வேண்டும். இது எங்களுக்கு உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு அரசியல் ஒரு தேவை. அதனால் மார்க்கத்துடைய அளவுக்கு நாங்கள் அரசியலை கொண்டு போகாமல், அரசியல் யார் வந்தாலும் உண்டுதான் எங்களுக்கு. எங்களுடைய நாட்டில் எங்களுடைய சாமான்களுக்கு விலைகள் குறைக்க வேண்டும், எங்களுக்கு சுமைகள் அதிகமாக இருக்கக்கூடாது, அடுத்த நாடுகள் போன்று நல்லா எங்களுடைய நாடு ஒரு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. எனவே நாங்கள் எல்லோரும் அதிகமான வாக்குகளை கொடுத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே நான் இத்தோடு என்னுடைய இந்த ஹரிணி அமரசூரிய அவர்களை பற்றி தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் இந்த ஹரிணி அமரசூரிய என்பவர்கள் யார் என்று கொஞ்சம் பேசியிருக்கின்றேன். எனவே தேவையானவர்கள் இதில் பிரயோசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.